Hi guys, இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான 5 மாசான தக்லை ஃபென்சஸ் தான் பார்க்க போறோம். ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். My name is Selusiram and you are watching JD student இல்லமா ப்ரொஃபசர். அக்டோபர் 11, 1995ல கோயம்புத்தூர்ல ராஜேந்திரங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நடிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஆசை. அந்த பையன் வந்து லியூசிக் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அண்டு பிஎஸ்ஜி காலேஜ் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்குது. 2017 ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து ரொம்ப லாஸில் ஓடுது. ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற டேரக்டர் இவர் வந்து உருவாகிறாரு. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அந்த யூடியூப் சேனலுக்கு நிறையா வியூஸ் விழுது. அதுக்கப்புறம் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாரு. படத்தில் வாய்ப்பு கிடைக்குது. இப்படி பெரியாளாய் வந்தவர் தான் யாருன்னு யோசிக்கிறீங்களா? அதான் நம்ம எருமசாணி விஜய். 16th February 1995 வந்து தண்டபாணி ஜெயந்திக்கு ஒரு குழந்தை பிறக்குது. பாண்டிச்சேரியில் அந்த பிள்ளை பிறந்திருக்கு. அவனை வந்து வைஸ்மேன் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க. அடுத்து 5ஆம் கிளாஸ் முடித்த உடனே சின்ன ப்ராப்ளம் ஆனதால ஆச்சாரியா ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க. அந்த பையன் MCA வந்து ராஜீவ்காந்தி யூனிவர்சிட்டியில் பண்ணுறான். 9 வருஷமாக ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கா. அது வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு. அதுலேருந்து அவனால் மீள முடியலை. அதனால் அவன் 9 வருஷம் கஷ்டப்பட்டு கிரிக்கெட் பிளேயர் ஆகணும், இந்தியா டீமுக்கு எப்படியாச்சும் விளையாண்டுன்னு சொல்லிட்டு விளையாடுறான். ஆனால் கிரிக்கெட்டில் வந்து நிறையா பாலிடிக்ஸ் இருக்குன்னு அவனுக்கு தெரியல. அதனால் இந்தியா டீமுக்கு விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் உணர்ந்துக்கிறான். அதையும் அதுக்கப்புறம் இதில் எப்படியாச்சும் மீளணும், சரி நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிப்போம் அப்படின்னு பைக்கில் லிஃப்ட் கேட்குற எல்லாத்தையுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவன் சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்டை கூட்டே வரும்போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க. ஆனால் இவன் மட்டும் வீட்டில் சும்மா இருக்கான். ஒரு விஐபியாக இருந்து நம்ம எப்படி இது பண்ணி பெரிய ஆளாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க டைமில் தான் சாட்டர்டே சண்டே அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அந்த ஹெல்ப்பிங்கை ஃபஸ்ட்டு இவன் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறான். அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தோன்னா பயங்கர ஃபேமஸ் ஆயிடுது. அந்த ஷார்ட் ஃபிலிம், அந்த யூடியூப் சேனல், இந்த ரெண்டுமே அவனுக்கு ரொம்ப கை கொடுக்குது. அந்த யூடியூப் சேனல் நேம் என்ன தெரியுமா? மைக் செட். அந்த பாண்டிச்சேரியில் பிறந்த குழந்தையோட நேம் வந்து ஸ்ரீராம். April 4, 1995 வந்து ஒரு பையன் நியூயார்க் சிட்டியில் பிறக்கிறான். அவனுங்களோட அம்மா பேர் வந்து எல்சி டவுனி. இவங்க அப்பா ஒரு டைரக்டர் அண்ட் வித் கோ ப்ரொடியூசர். இவர் வந்து ஒரு சரியான ட்ரக் அடிக்டாக இருக்கார். பையன் இவன் அப்பாவை பார்த்து ரொம்ப ட்ரக் அடிக்ட் ஆனவனே இவனும் ரொம்ப ட்ரக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். 1997 ஒரு ட்ரக் அடிக்ட் கேஸில் வந்து இவனை தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. 2000 இவன் வெளியே வரான். வெளியே வந்துட்டு நான் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறான். அந்த ஃப்ரெண்டு இவனுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுக்குறாரு. ஒரு சாதாரண ஸ்டூடியோ ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எடுக்கும் போது இவனுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ அந்த கேரக்டர் அவனை தவிர வேறு யாராலையுமே பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவன் பண்ணியிருக்கான். அந்த கேரக்டர் நேம் வந்து அயன்மேன். ஃபர்ஸ்ட் மே 1971 பி சுப்பிரமணியம் மோகினி அப்படிங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த பையன் வந்து ஆசான் மெமோரியல் ஸ்கூலில் அவனை படிக்க வைக்கிறாங்க. ஆனால் அவனுக்கு வந்து 10th அப்புறம் படிப்பு மண்டையிலே ஏறல. ஒரு மெக்கானிக் ஷாப்பில் போய் நான் பெரிய ரேசர் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் வெறித்தனமாக அவன் ரேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பைக்கெல்லாம் ரிப்பேர் பார்த்து அவன் பழகிறான். அவனுக்கு வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. நீ அழகாக இருக்க, நீ வேணால் ஆக்டிங்க்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. தெலுங்குல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்தில் அவன் நடிக்கிறான். ஆனால் அந்த டேரக்டர் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவனுக்கு சான்ஸே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் நடித்த ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக இவன் தோழிலேருந்து எழுந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் பைக்கில். அதுலேருந்து மறுபடியும் நடிக்க ஒரு 3 வருஷம் கழிச்சு வந்தான். அந்த நடிப்புலேயும் அவர் பெரிய ஆளானார். இப்படி மாற்றி மாற்றி அவனுக்கு தோல்விகள் வந்துகிட்டே இருந்தாலும் அவன் வந்து ஜெயிச்சிட்டே தான் இருந்தான். நீங்கள் நினைக்கிறதுக்கு வேறு யாரும் கிடையாது, நம்ம தலை அஜித் சார் தான். 8th January 1986 நவீன்குமார் கவுதா அப்புறங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த பையனுக்கு படிக்க வரல, அதனால் படிப்புக்கு அவங்க அனுப்பலை. அவன் வந்து கர்நாடகா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் வேலை பார்க்குறான். அடுத்து பெங்களூர் மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் டிரைவராக கொஞ்ச நாள் வேலை பார்க்குறான். நந்த கோகுலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலிசீரியலில் அவனுக்கு வந்து சான்ஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் 2008 மாகினா மனசு அப்படின்னு ஒரு கன்னடா ஃபிலிமில் அவனுக்கு சான்ஸ் கிடைக்குது. அந்த படம் அவனுக்கு நல்ல சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. கடைசியில் 2018 ஒரு படம் நடிக்கிறான். அந்த படம் உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகுது. இப்போ நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பையன் பேர் தான் யாஷ். Powerful people make places powerful.
ബീജമുട് ടാൻ 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 ടാൻ